அப்படியே கண்ணு முடிச்சவங்க, ஏசப்பா புருஷன்கிட்ட கேட்க மாட்டியா, எனக்கு இது கொடுக்குறிய, காசு எனக்கு தர மாட்டேன்னு கேட்குறீங்கல்ல, செலவுக்கு இல்லையே, நான் என்ன சாப்பிடுவேன், அதே மாதிரி ஆண்டவர் கேட்கணும். ஏசப்பா நீ தரலன்னா எனக்கு யார் தருவா, நான் புருஷனை இனிமேல் கேட்க மாட்டேன், இனிமேல புருஷனை நான் கேட்க மாட்டேன், நீ பேச எனக்கு வாங்கி கொடுங்க இல்லையா. நீ ஆண்டவர் இடத்துல முதல்ல சொல்லி பாருங்க, ஆண்டவர் உனக்கு பாதி சம்பளம் தருது, முழுசா கொண்டு வந்து கொடுக்கும்படி செய்வார் இல்லையா. அதனாலதான் ஆண்டவரிடத்துல நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம் கண்களை மூடி செபிப்போம். அப்பா மக்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் கூட ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லும்படி எங்களை மறைத்து நீ பேசுவீராக. அப்பா அநேக ஆண்டவரே கேட்கிற உள்ளவங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்ய போற திருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீ பரிசுத்தப்படுத்தி அவங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை நீ கொடுக்க போற திருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். கரத்துல கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வாயை திறந்து சொல்லும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற அசுசிகள், அசுத்த ஆவிகள், சோம்பேறி ஆவி, தூக்க ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஆவி, நம்ம வேதனையை உண்டாக்குகிற பொல்லாத ஆவி, இதெல்லாம் நம்ம விட்டு போகணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் படிக்கலாம். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, நாங்க எப்படியா இருக்கிறோம்? சிறுமைப்பட்டு இருக்கிறோம். சிறுமைனா என்னது? சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு எப்படி இருக்கிறோம்? நாங்க கஷ்டப்பட்டோம். நம்ம தாயின் வயசுல நம்ம ராணி ராஜா வயசுல பிறந்தோம் இல்ல, ஒரு ஏழை தாய்கிட்ட, ஏழை தகப்பங்கிட்ட தான் நம்ம பிறந்தோம். இப்போ அவங்க கஷ்டத்திலேயே நம்மளை வளர்த்துறாங்கல்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நம்ம வளர்க்க. அப்போ அந்த சிறுமைப்படுத்தின நாட்கள், நம்ம சிறுமைப்பட்டு தான் நம்ம வளர்ந்து நம்ம நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அந்த சிறுமையை பார்க்கிறார். அவர் என்ன செய்யறாரு? சரிக்கு சரியாய் நம்மளை மகிழ்ச்சியாக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. சரிக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்க, மகிழ்ச்சி தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு கணக்கு போட்டு அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரை தேடுறதுக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் ரெண்டுமே சமமா இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. உலகம் என்ன செய்யும்? நகைப்பை தரும். நகைப்பு நினைது கேலி பண்ணும், அவளை பார்த்து சிரிக்கும். அதுதான் உலகம் தரும். ஆனா தேவன் என்ன செய்வாரு? நம்மள மகிழ்ச்சி ஆக்கி பார்ப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க எங்களை மகிழ்ச்சியினால் இடை கட்டினே. சங்கீதக்காரர் சொல்றாரு, மகிழ்ச்சினால இதை கட்டினீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் எவ்வளோ துன்பப்படுத்தின நாட்களுக்கு எனக்கு சரியாய் என்னை மகிழ்ச்சியாய் நீங்க வச்சிங்களையா அவரு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளை அப்படியே விடுவதில்லை, நீ ஏழையாவே வாழன்னு விடுறதில்லை. அவர் என்ன செய்யறாரு? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன். என்னது? சாம்பலுக்கு பதிலாக. சாம்பல் என்னன்னா ரொம்ப தரித்திரம், ரொம்ப கஷ்டம், மேல முடியாத துன்பம். நம்ம நிறைய ராஜாக்கள் என்ன செய்யறாங்க? சாம்பலை உடுத்திட்டு என்ன செய்யறாங்க? ஆண்டவருக்காக உபவாசம் இருந்தாங்க. அப்போ ஒரு தேசமே ரட்சிக்கப்படுது நோவா காலத்துல, யோனா காலத்துல. அப்போ அந்த தேசமே என்ன செய்யுது? சாம்பலை பூசிக்கொண்டு
தேசத்தை அழிக்காதீங்கப்பான்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க, உபவாசம் தானாம், மனுஷன் முதல் மிருகம் கொண்டு வர. ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு சிங்காரமான வாழ்க்கையை தராங்க இல்லையா. அப்போ அவ்வளவு தாழ்மையா உக்காந்தாங்களாம், அவ்வளவு தாழ்மையா அவங்க வாழ்க்கையில வாழ்ந்தாங்களாம். இப்போ சிங்காரமான வாழ்க்கை, ராஜாக்கள் வாழ்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கை மாறும் இல்லையா. அப்போ யோசேப்பின் காலத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சிறுமைப்படுத்துகிறார். யார? யோசேப்பு இல்லையா. சங்கீதம் 72ல 4வது வசனத்தை நாம் படிக்கலாம். சங்கீதம் 72 4வது வசனம். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். அல்லேலூயா. சிறுமையானவர் கேட்க அனாதி, கேட்கறதுக்கு ஆதி இல்லை. ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரிப்பாராம். அது புருஷனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, முன்ன சிறுமைப்படுத்துற சொந்தக்காரா இருந்தாலும் சரி, அந்நியரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் நீ எளிமையானவன், நீ சிறுமையானவன் உன்னை துன்பப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாராம், அந்த பிள்ளைகளை ரட்சிப்பாராம், முதல்ல காப்பாற்றுவாராம். ஏழை பிள்ளைகளை அவர் என்ன செய்வாராம், ரட்சிப்பாராம். இடுக்கண் செய்கிறவன் என்ன செய்வாராம், நொறுக்குவாராம் இல்லையா. நொறுக்குவார்னா என்னது, வியாதினால நொறுக்குவாரு, கஷ்டத்தினால நொறுக்குவாரு, சாபத்தினால நொறுக்குவாரு. இப்போ ஆண்டவர் பாருங்க, சிறுமையான ஜனங்களை நம்ம என்ன செய்யணும், அசட்டை பண்ணக்கூடாது, தள்ள விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம சிறுமையானவங்களை வந்து அப்படி உட்காரு அப்படின்லாம் நம்ம அவங்கள ஒதுக்கக்கூடாது, அவங்கள நேசிக்கணும். நம்ம கையில் என்ன இருக்குது, அந்த நேரத்தில் அவங்க என்ன தேவையா இருக்காங்க அதை கொடுத்து அவங்கள என்ன செய்யணும், ருசிக்கணும். அவ்வளோ ஒரு நற்குணம், நற்கனி ஆண்டவரிடத்துல இருக்குது இல்லையா. நம்ம வசனம் கேட்க கேட்க நம்மள என்ன செய்யும், ஆண்டவர் நல்ல கனிகளோடு நம்மளை நிரப்புவாரா இல்லையா. கனிகளோட நிரப்புவாராம். கனிகள் என்னது, எப்படி இருக்கும் கனிகள், நல்ல தித்திப்பா, டேஸ்டா, பார்க்கறதுக்கு அழகா, இதெல்லாம் ஒரு குணம் இல்லையா. அப்ப இந்த கனியை பார்த்து யாராவது வராது இருப்பாங்களா, வருவாங்க. ஐயோ அந்த அக்கா நல்லா இருக்கா, பொங்கி சோத்தா, பசியா இருக்கிற, நான் போய் பார்க்கறேன் போது அந்த கனி உன்னை தேடிட்டு வருது இல்லையா. உன்னை நன்மையை சாப்பிட்டவங்க உன்னை தேடி வருவாங்க இல்லையா. இப்போ ஆண்டவர் நம்மளால கனித்தர ஒரு வாழ்க்கையை அவரு தருகிறார். சங்கீதம் 106ல 43வது வசனத்தை நாம் படிக்கலாம். சங்கீதம் 106:43. அநேக தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இப்போ பாருங்க, நம்ம ஏன் சிறுமைப்படுத்தி பட்டோம், எதுக்காக? ஏன்னா ஆண்டவர் எப்போதும் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவர். எத்தனையோ ஆபத்துல இருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறார், எத்தனையோ நேரங்கள்ல சரியில்லாத நேரங்கள்ல நம்மளை காப்பாத்தி இருக்கிறார். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், ஏசப்பாவை நினைக்கிறது இல்லை. நம்மளுடைய யோசனையினால அவருக்கு விரோதமா என்ன செய்யறோம், கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்படுறோம். நம்மளுடைய பாவங்களாலே சில பேர் என்ன செய்யறாங்க, சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வியாதிப்படுகிறார்கள். எல்லாம் நம்மளுடைய பாவத்தினால இல்லையா. இப்போ நம்மளுடைய தவறுனால பாவத்தினாலே நம்ம கஷ்டப்படுகிற வாய்ப்பு உண்டு இல்லையா. ஆனா அதுலயும் பாருங்க, ஆண்டவர் நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் மன்னிக்க வல்லவராகிறார் இல்லையா. இந்த பூமியில மாத்திரம்தான் மன்னிப்பு இல்லையா. நம்ம மறிச்சு பாதாளத்துக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏசப்பா என்னை மன்னிப்பா, நான் ஆலயத்துக்கு போனேனே, உனக்கு காணிக்க கொடுத்தனே, நம்மளுடைய சாப்பாடுலாம் நான் சாப்பிட்டேனே, என்னை ரட்சிக்க மாட்டியான்னு நம்ம சொன்னா கூட மன்னிப்பே கிடையாது. நம்ம இறந்துட்ட பிறகு ஓ ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில வாழ்ற காலம் வரைக்கும் தான் நமக்கு பாவத்துக்கு மன்னிப்பு. இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை தொட்டு மன்னிங்கப்பா, நான் செய்த பாப்பா மன்னிங்கப்பா,
பார்ப்போம். அறியாத தெரியாத பாவங்களை மன்னிப்பா, என்னை நோக்கி பார்ப்பா, என் கஷ்டத்தெல்லாம் தீர்ப்பா. புருஷன்கிட்ட எப்படி கேட்குறீங்க? அந்த மாதிரி ஆண்டவர் கிடைக்கும். ஏன்னா அவருதான் நம்மளுடைய மனவாளன். புருஷன் கூட நம்மளை மறந்து முதலி தள்ளிட்டு போவோம். எவ்வளோதான் அன்பா நீ பேசு, எவ்வளோதான் அன்பை காட்டு, ஒரு சரீரத்தையே பாதுகாப்புட்டா கூட அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்குன்னு ஒரு தேவை ஒரு நோக்கி போட்டு போயின்னு இருப்பாங்க இல்லையா? இப்போ மனுஷனுடைய குணம் நித்தமும் பொல்லாத சிந்திக்குது இல்லையா? எவனும் நல்லவன் என்று சொல்வானே, ஆண்டவரை தவிர ஒருவனும் நல்லவனே கிடையாது. ஒருவனும் நல்லவனா கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சுயநலம் காணப்படும், அவங்களுடைய எல்லா குணமும் காணப்படும். திடீர்னு அவங்கள பத்தி ஏதாவது நம்ம சொல்வோம்னா அவங்க குணம் என்ன செய்யும்? வெளிப்படும், டக்குன்னு வெளிப்படும் இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாம் பாவம் செய்ததினாலே கர்த்தர் நமக்கு சிறுமையை அனுமதிக்க விடுகிறார் இல்லையா? சிறுமை, நம்ம பாவத்தினால வருகிற சிறுமை, பாடு, கஷ்டம். நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம்? நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம்? வேதத்தின்படி நடக்காம போனாலே பாவம் அல்லையா? வேதத்தின்படி நடக்கலனாலே பாவம். ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு வைக்கிறார், அன்புன்னு ஒண்ணு வைக்கிறார் அல்லையா? இந்த அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் தாங்குமா. அவங்க என்னதான் பண்ணாலும், என்னதான் திட்டினாலும், என்னதான் பேசினாலும் அந்த அன்பு என்ன செய்யுமா? அதெல்லாம் மறைத்து போட்டு அதெல்லாம் மறந்துட்டு அவனை நேசிக்கணும் இல்லையா? அப்போ ஆண்டவர் அதான் அன்பு முதலாவது வைக்கிறாரு. 10 கட்டளையும் எடுத்துட்டு அன்பு இருந்தா போதும். என்ன செய்வ? எல்லாத்தையும் மறந்து எல்லாரையும் சிநேகிப்ப, எல்லாரையும் நேசிப்ப, எல்லாரையும் அன்பு காட்டுவ, எல்லாத்தையும் மறந்துடுவேன். உனக்கு துரோகம் பண்ணாலும் சரி, உன்னை பத்தி பின்னாடி பேசினாலும் சரி, முன்னாடி பேசினாலும் சரி, உனக்கு கஷ்டத்தையே கொடுத்தா கூட அந்த அன்பு என்ன செய்யுமா? எல்லாத்தையும் மறைச்சிக்கணும் இல்லையா? அப்ப ஆண்டவருடைய அன்பு நமக்கு தேவை இல்லையா? நாகம் 1ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை படிக்கலாம். நாகம் ஆகும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். நமக்கு விரோதமா எத்தனை பேர் நல்ல செல்வாக்கா இருக்கலாம், நல்ல சௌந்தரியமா இருக்கலாம், எல்லா ஆசீர்வாதத்தோட இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? சம்பூர்ணமாய் அடைந்து அநேகராய் இருந்தாலும், நிறைய பேரா இருந்தாலும் அறுப்புண்டு போவாங்களாம் இல்லையா? ஏன்னா சொல்றாரு, அவன் ஒழிந்து போவான், உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன் இல்லையா? இப்போ ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கிறோமோ அவங்களுக்காக ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா? இப்போ அடுத்த வசனத்தை படிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் படிச்சு முடிக்கலாம் இல்லையா? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2, 3, 4 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிறுமைப்படுத்தினதுக்கு ஒரு காரணம் உண்டு இல்லையா? நீ ஆண்டவருடைய கட்டளைய மதிக்கிறியா? ஆண்டவரை நீ முழு சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்கிறாயா? உன் இருதயத்தில் உள்ளத நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நம்மளுடைய முன்னோர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்றாரு? வனாந்தரத்துல வழி நடத்தினார். உன்னை
சோதிக்கும்படி நீ ஆண்டவரை நிஜமாக விசுவாசிக்கிறியா இல்லையாங்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரா, நம்மள சிறுமைப்படுத்தப்படுகிறது இல்லையா, சிறுமைப்படுத்தப்படுகிறோம். அதனால அப்ப பாருங்க, ஆண்டவருடைய கட்டளையை நம்ம கை கொள்ளணும். ரெண்டாவது, எந்த சோதனை இருந்தாலும் நம் இருதயத்துல நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கணும். அல்லேலூயா. மூணாவது வசனத்தை படிக்கலாம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்ம சாப்பாடு நம்ம சரீரத்துக்கு என்ன தேவைன்னு நம்ம என்ன செய்யறோம், சாப்பிட்டாதான் ஜீவன் வாழ முடியும்னு நம்ம நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல தேவனுடைய வார்த்தையினால அவன் பிழைப்பான். இல்லையா, ஆண்டவருடைய வார்த்தை கூட நம்மளுக்கு ஆகாரமா என்ன செய்யுது, பசியை ஆற்றுகிறது. இல்லையா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யுது, மற்றவர்களுக்கு போய் என்ன செய்யுமா, பேசுமா, உன்னிடத்துல பேசுமா, உன்னிடத்துல என்ன செய்யுமா, இந்த ஆத்மாவுக்கு பசியை அடக்குமா. அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பிட்ற ஆகாரத்துல மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய பிதாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அறியாத இருந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் தேவதூதன் சாப்பிட்ட மன்னாவை போட்டாங்க. குவியலா அங்கங்க பனி, விடிய காலையில் பனி தூரல் நேரம்ல, அப்போ என்ன செய்வாரா, பனி போல அந்த மண்ணா குவியலாம் போட்டி இருக்கும். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை எடுத்து வச்சு அவங்க சாப்பிடும்போது கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இதை சாப்பிட்டு முறுமுறுத்தாங்க. தேவனுக்கு அது அருவருப்பா இருந்துச்சு. நம்ம என்னதான் பார்த்தாலும் ஏன் இந்த மாதிரி ஜனங்க பார்த்தாங்க, என்ன செஞ்சாரா, அவர் மூச்சு பார்த்தாலும் ஊதி கடல் என்ன செஞ்சா, கடல்ல இருந்து காடைங்க வந்துச்சு. கடல் அலை அடிக்கும் போது அதுல இருந்து காடைங்க வந்து குவியலா வந்துச்சு. ஆண்டவர் அவங்க என்னத்தையும் அவர் ஆசீர்வதிச்சார். இல்லையா, அவனுடைய விருப்பத்தையும் அவர் செய்தார். இல்லையா, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னால எந்த செய்யக்கூடாத காரியம் உண்டு. ஆனா என்ன செய்யறாங்க, நம்ம தேடாமல் இருக்கிறோம். தேடுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வாரு, வெளிப்படுவார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இப்போ ஆண்டவருடைய நன்மையான அப்பத்தையும் மன்னாவையும் நம்ம இப்பவும் நம்ம போஷித்து தான் வருகிறோம். வார்த்தையினால நமக்கு அப்பம் கிடைச்சிருது, மண்ணா கிடைச்சிருது, காடை கிடைச்சிருது. இல்லையா, இப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த வாரம் முழுவதும் நம்மளுக்கு திருப்தியா வழிநடத்திருப்பாங்க. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அதுல ஒரு வருமானத்தை எடுத்து வைப்பீங்க, ஆண்டவர்கிட்ட கொடுப்பீங்க, அப்படி ஆசீர்வதிப்போம். இல்லையா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் வசனம். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் நடந்தாங்க. 40 வருஷம் நடக்கும்போது அவங்க வஸ்திரம் பழசாம போலியா, அவங்க செருப்பு தேஞ்ச போலியா. ஆண்டவர் அவ்வளோ ஒரு வல்லமை உள்ளவர். நம்ம ஒரு வாரம் கட்டினாலே, நம்ம அதே கட்டினாலே என்ன ஆகுது, கலர் மாறுது, பழசா போகுது, கீஞ்சி போகுது. இல்லையா, ஆண்டவர் வந்து சொல்றாரு, என்ன நம்பி வந்த பிள்ளைங்களை நான் தான் காப்பாற்றணும், நான் தான் அவங்கள பார்த்துக்கணும்னு தான் சொல்றாரு. அவருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் பொழிய செய்கிறார். இந்த இடத்துல பாருங்க, பனியை போல பொழியும் போது அவங்க வஸ்திரம், அவங்களுடைய கால்கள் நடக்கும் போது அவங்களுக்கு எந்த வியாதியும் இல்லை, கால் வீங்கமும் இல்லை, வஸ்திரம் பழசா போனதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு.
அப்போ அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பூமியில வாழ்ந்தா கூட நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற காரியம் மனுஷன் அப்பத்தினால் மட்டும் பிழைக்கிறது, தேவனுடைய வாழ்க்கையினாலே பிழைக்கிறான். 40 வருஷம் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு இந்த முன்னோர்கள்லாம் சொல்றதுக்கு இல்லாத அவங்க மறிச்சு போனதுனால இப்ப இருக்கிறவங்களுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி தெரியல, ஆண்டவருடைய ஜனங்களை பத்தி நம்ம அறிந்து கொள்ளல. ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போனாரு, நம்ம என்ன செய்யறோம்? அவரு வாழ்ந்ததுக்கு அடையாளம் எல்லாமே இருக்குது இல்லையா? அவர் இந்த பூமியில நமக்காக வாழ்ந்ததுக்கு எல்லாமே அத்தாட்சியும் இருக்குது, சாட்சியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மறந்து போயிட்டோம். நம்ம ஆண்டவரை மறந்து போயிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ படுக்கும் போது எழுந்திருக்கும் போதும் என்னை பத்தி சொல்லுன்றார். இல்லையா? வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் நானுன்னு சொல்லு, நானே கத்த, ஓய்வு நாளுக்கு நான் தேவனா இருக்கிறேன்றார். அந்த ஓய்வு நாள நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஏன் ஓய்வு நாள் இல்லைன்னா நம்மளை படிச்சுட்டு அவரு ஓய்வு இருந்தார். இல்லையா? ஏன்னா மனுஷன் ரொம்ப பொல்லாதவன். அப்புறம் அவரே வசனப்படுறாரு, ஓ இந்த மனுஷன் எவ்வளோ கெட்டவங்களா இருக்கிறாங்களே, நான் ஏன் தான் படைச்சனோன்னு மனவேதனைப்பட்டாராம். இல்லையா? ஏன்னா ஆண்டவர் நினைச்சது போல ஜனங்க இல்லை. இல்லையா? ஏன்னா பாவமானது பிசாசு அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிச்சு? பூந்துச்சு. பிசாசுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. அதனாலதான் ஆண்டவருடைய மகிமையான வாழ்க்கைய விட்டு அவங்க என்ன செய்யறாங்க? மகிமையான தோட்டத்தை விட்டு அவங்க வெளியேறப்பட்டாங்க. இப்போ அந்த வெளியேறப்படும் போது அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய மகிமையை இழந்தாங்க. இழந்துட்டு என்ன செஞ்சாங்க? சாபமான வாழ்க்கைக்குள்ள வந்தாங்க. இல்லையா? இப்ப பாருங்க, அவன் விதைக்கிற விதைப்பிலையும் அவனுக்கு முள்ளும் குறுக்கும் விளைஞ்சிடும். அவன் நல்ல விதையதான் விதைச்சான். நீங்க ஊர் நாட்டுல கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா நெல்லும் வளையும் புல்லும் வளையும். இல்லையா? அது பிசாசு விதைக்கிறது. இல்லையா? இப்போ நைட்டோட நைட்டா என்ன செய்யறாங்க? விதைச்சிடறான். ஒவ்வொரு மனுஷனையும் கெட்ட விதைய ஊனிடுறான். ஒவ்வொரு மனுஷன் தூங்கும் போது என்ன செய்யறான்? கெட்ட விதைய அவனுக்குள்ள ஊனி வச்சிடறான். அது என்ன செய்யுது? வளர்ந்து பெருசாகும். இல்லையா? பாங்கற்குள்ள நம்ம வளரும் போது அவனுடைய விதை என்ன செய்யும்? வளராம போகும். இல்லையா? அவன் போட்ட விதை தீமையான விதை நம்மளிருந்து வெளியே போகும். வெளியே போகணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கனத்தையும் மரியாதையும் கொடுக்கணும். இல்லையா? அவரை விசுவாசிக்கணும். எவ்வளவுதான் நம்ம வசனம் படிச்சாலும் ஏன் குணம் என்னை விட்டு போகாதுப்பான்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? கனி தர ஒரு கனியா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இப்படியே நீ பட்ட மரமாவே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நீ காய் கொடுக்காத மரமா இருக்கக்கூடாது. நீ இப்ப வசனத்தை கேட்கிற, அடுத்தது நற்குணங்கள் உனக்குள்ள வரும். இல்லையா? நற்குணங்கள் வரும்போது ஆண்டவருடைய நன்மையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையா? ஆண்டவர் அதுதான் இந்த உலகத்துல செஞ்சார். அவருக்கு எவ்வளோ பேர் கொடுத்தாங்க. மந்திரவாதி வரான், சூனியக்காரன் வரான், உயிரோடு எழுப்பலாம், இதை பண்ணா அதை பண்ணான்னு எவ்வளோ பட்ட பேருங்க கொடுத்தாங்க. ஆனாலும் அதை அவர் என்ன செய்யறாரு? காதல வாங்கிக்கல. ஏன்னா உலகம் என்ன செய்யும்? நகைப்பை தான் தரும். அல்லையா? உலகம் நகைப்பு தான் தரும். நம்ம எவ்வளவுதான் நன்மை செய்யும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்க செய்யறதுதான் நன்மையானதுன்னு நான் நினைச்சுக்குவாங்க. நான் எல்லாம் கரெக்டா நான் செய்யறேன், என் மேல ஒரு குற்றம் இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பொல்லாத விதை விதைக்கப்பட்டு இருக்குது. அது என்ன செய்யுது? ஒரு மனுஷால பார்க்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் அது வெளிப்படுத்தும். இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நன்மையானது என்ன செய்யறாரு? அவரு அந்த பயிர் விளையும் போது ஒரு தோட்டக்காரன் வரான். ஆண்டவரே, நீங்க நல்ல விதையை தானே விதைச்சிங்க, இதுல ஏன் முள்ளும் குறுக்கும் வளருது போது சொன்னாரு, இப்போ அதை தனியா கொடுங்கத, நல்ல மணி கதிர் எல்லாம் என்ன செய்வார்? கையோட விழுந்துடும். அதை அறுப்பு காலத்துல நல்ல பயிரான பிறகு அதை நம்ம பிரிச்சு அதை கதிரை மட்டும் தனியா எடுத்துட்டு தேவையில்லாததுல நம்ம என்ன செய்வோம்?
சுட்டு அக்கினிக்குள்ள சுட்டு போடப்படும். அப்போ நம்மளுடைய கெட்ட குணங்கள்லாம் என்ன செய்யணும்? அக்கினிக்குள்ள சுட்டரிக்கப்படணும். தேவனுடைய அக்கினிக்குள்ள அதை சுட்டரிக்கப்படணும். நற்குணம் நம்மளுக்கு என்ன தரும்? நல்ல வாழ்க்கை தரும். வேதனை வராது, துன்பம் வராது, நமக்கு நன்மையான செய்யும். கண்களை மூடி செபிப்போமா? அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த நல்லதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் இல்லைன்னா ஆண்டவரே இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது தகப்பனே. நித்தமும் கொள்ளாதது சிந்திக்கிற மனுஷனோடு நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே மனுஷன் கண்ணுக்கும் சாப்பிடும் கண்ணுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, வாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுத்ததும் ஆண்டவரே இந்த கசப்பான வாழ்விலிருந்து அவங்களை வெளிவர உதவி செய்வீராக. அப்பா, மன்னிப்பதற்கு ஆண்டவரே நல்ல குணங்களை நேர் உடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்வீராக தகப்பனே. அப்பா, வசனத்தின்படி உடைய கட்டளை நாங்கள் கை கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க உதவி செய்வீராக. அப்பா, பிசாசு எங்களுக்குள்ள நுழையாதபடி ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் தொட்டு ரட்சித்து ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா, அப்படியே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவோட கேட்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.